மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தலைமறைவு முதல் கைது வரை ஜான் ஜெபராஜ் பிரபல போதகர் மற்றும் சர்ச்சைக்குரிய பிரபல போதகர், பிரபல பாடகராக இருந்தவர் ஜான் ஜெபராஜ். 30 வயதாகும் ஜான் ஜெபராஜ் தற்போது சினிமா பாணியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது பாலியல் சீண்டல் வழக்கு என்று போக்சோ வழக்கின் கீழ் பதிவு செய்திருந்தார்கள். விசாரணைக்கு அழைத்த போது அவர் விசாரணைக்கு வரவில்லை. அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து போலீசார் அவருக்கு தலைமறைவாக இருக்கிறார் என அறிவித்து லுக் அவுட், அவர் பணம் படைத்தவர் என்பதால் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று விடலாம் என்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது மூணாறு பகுதியிலே அவர் கைது செய்யப்பட்டு, நேற்று மாலையே கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக கோவையை அழைத்து வரப்பட்டு கோவை மத்திய காவல் நிலையத்தில் வைத்து தற்போது கைது என்று காலை அறிவிக்கப்பட்டு தற்போது நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையிலே தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த போலீசார் இவரை கைது செய்த விதம் என்பது ஒரு பெரிய சினிமா பாணியிலே மிகப்பெரிய ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை போன்று இருக்கிறது. அந்த அளவுக்கு போலீசார் இவரை கைது செய்வதற்காக அலைந்து திரிந்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவரை பொறி வைத்து பிடித்தது போல பிடித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஜான் ஜெபராஜும் போலீசார் கையிலே மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக தப்பிச் செல்லும் இடங்களில் எல்லாம் மிக சிறப்பாக பல செட்டப்களை செய்து ஏமாற்றி இருக்கிறார் என்பதும் தற்போது போலீசாரிடம் கிடைத்த தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. போலீசாரிடம் பேசிய பொழுது இதற்காக 3 தனிப்படை அமைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியை சேர்ந்தவர் மதபோதகர் ஜான் ஜெபராஜ். கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியிலே வசித்து வந்தார். கோவையில் மதபோதகராகவும் பாடி பிரசங்கம் செய்து மிக பிரபலமாக அறியப்பட்டவர். மில்லியன் கணக்கிலே அவருக்கு ஃபாலோவர் சமூக வலைதளங்கள் இருக்கிறார்கள். டிஜிட்டலிலே மிக பிரபலமானவர் அவர். இந்த சூழ்நிலைதான் கடந்த ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அவரது வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றிலே 2 சிறுமிகளை பாலியல் சீண்டல் செய்ததாக ஜான் ஜெபராஜ் மீது அந்த சிறுமிகள் காந்திபுரம் மத்திய மகளிர் போலீஸ் நிலையத்தில், கோவையில் உள்ள காந்திபுரம் மத்திய மகளிர் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றனர். அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரேணுகா தேவி மற்றும் போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ பிரிவிலே வழக்கு பதிவு விசாரணை நடத்தினர். இந்த விசாரணை போதுதான் ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகி விடுகிறார். அவரை பிடிப்பதற்காக மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் 3 தனிப்படைகளை அமைத்து உத்தரவிடுகிறார். ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு இடத்தில் செல்கிறது. தனிப்படை போலீசார் தான் ஜெபராஜ் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தேடி வந்தனர். 3 பிரிவுகளாக பிரிந்து தேடி வந்தனர். அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று விடலாம் என்பதற்காக, அதை தடுப்பதற்காக விமான நிலையங்கள், துறைமுகங்களுக்கெல்லாம் லுக் அவுட் நோட்டீஸ் கூட கொடுக்கப்பட்டது. அவர் வந்தால் உடனே கைது செய்ய வேண்டும் என்பதற்காக. இதற்கிடையேதான் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கேட்டும் உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கிறார். இதனால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் மூணாறிலே அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யும் பொழுது அந்த தகவல்கள் குறித்து நாம் பேசிய பொழுது பல தகவல்கள் கிட்டத்தட்ட சிசிடிவி, அதாவது அவரை முதலிலே அந்த கைது வழக்கு தொடரும் பொழுது விசாரணைக்கு போலீசார் அழைக்கும் போது மதுரையில் தான் அவர் தங்கியிருந்திருக்கிறார். மதுரையில் தங்கியிருந்த விசாரணைக்கு அழைக்கிறார்கள் என்றவுடன் உடனடியாக அவர் தன்னுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுகிறார். பிறகு அங்கிருந்து அவர் என்ன செய்கிறார், மதுரையிலிருந்து நேரடியாக தன்னுடைய நண்பர்கள் மூலமாக இந்த சினிமாவிலே கார்களை மாற்றி மாற்றி செல்வது போல ஒவ்வொரு காராக மாற்றி மாற்றி அவர் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி வால்பாறைக்கு சென்று, வால்பாறையிலிருந்து மூணாறில் உள்ள தன்னுடைய நண்பரின் ரிசார்ட்டில் சென்று தங்கியிருக்கிறார். அவருடைய தற்போது அவர் திருமணம் செய்து கொள்வதாக தெரிவித்திருக்கும் ஒரு பெண்ணுடன் சென்றிருக்கிறார் என்ற தகவலையும் போலீசார் உறுதி செய்கின்றனர். என்றால் கைது செய்யும் பொழுது ஜான் ஜெபராஜனும் அந்த பெண்ணும் அந்த அறையில இருந்திருக்கிறார் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அங்கிருந்து அதுக்கு செல்லும் போது போலீசார் 3 படைகளாக தெரிந்த தனிப்பிரிவுகளாக அந்த அவருடைய செல்போன் கடைசியா எங்கு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு என்பதை பார்க்கிறார்கள். பிறகு ஜான் ஜெபராஜ் மிக அவருடைய நண்பர்களின் உதவியுடன் பல சிம் கார்டுகளை 10க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு இடங்களில் இருந்தது போல, பெங்களூரில் இருந்தது போல, கன்னியாகுமரியில் சென்றது போல அந்த சிம் கார்டுகள் மூலமாக பல நண்பர்களை அழைத்து போலீசாரை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார். ஆனால் போலீசார் தொடர்ந்து அந்த சிம் கார்டுகள் வாட்ஸ்அப் கால் மூலமாக சில இடங்களுக்கு பேசியிருக்கிறார். இதெல்லாம் தொடர்ந்து ஆராய்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் பிறகு சிசிடிவிக்கள், டோல்கேட்டில் உள்ள சிசிடிவிகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை தொடர்ந்து ஆய்வு செய்ததிலே ஜான் ஜெபராஜ் ஒவ்வொரு இடத்திலிருந்து வெவ்வேறு கார்களில் மாறி செல்வதையெல்லாம் போலீசார் கண்டறிந்து தொடர்ந்து அவரை 3 பிரிவுகளாக 3 தனிப்படையும் தனித்தனியாக சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது மூணாறிலே தங்கியிருந்தது தெரிய வந்து மூணாறு ரிசார்ட்டிலே நேற்று மாலை அவரை கைது செய்கிறார்கள். திடீரென உள்ளே சென்றவுடன் அவர் அதிர்ச்சி அடைகிறார். பிறகு அவரை அழைத்து வந்து வெளியே வந்து பிறகு கோவைக்கு நேற்று மாலையை அழைத்து வந்து நேற்று இரவு கோவைக்கு வருகிறார்கள்.
இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அவர் கைது செய்யப்பட்டதை அறிவித்து தற்போது முதற்கட்ட விசாரணையிலே அங்கு விசாரணை செய்கிறார்கள். காவல் நிலையத்தை விசாரிக்கும் பொழுது அவர் தன்னுடைய மனைவி ரீமா மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த வழக்கை ஜோடித்து உள்ளதாக ஜான் ஜெபராஜ் தெரிவித்திருப்பதாக தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தனது மனைவி ரீமா மற்றும் அவரது குடும்பத்தினர் தற்போது அவர் மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பதாகவும் தகவல் வருகிறது. அதை போலீசார் முழுமையாக நமக்கு தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் இது வெளிப்படையில் பேசப்படுகின்ற தகவல். அவரது குடும்பத்தினரும் இந்த வழக்கை ஜோடித்து வேண்டுமென்றே திட்டமிட்டு ஜோடித்து தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுகிறார்கள் என ஜான் ஜெபராஜ் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிற போலீசார் தெரிவிக்கின்றனர். பிறகு நீதிமன்ற விசாரணை முடிந்த பிறகு நீதிபதி நந்தினி தேவி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது அவருடைய உத்தரவின் பேரில் ஏப்ரல் 25 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்கள். அதன் பிறகு கோவை மத்திய சிறையிலே தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். இதனிடையே அவருடன் இருந்த அந்த இளம் பெண் காந்திபுரம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் போலீசார் தனியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பல சிம் கார்களை பயன்படுத்தியது தான் இருக்கும் இடம் தெரியக்கூடாது என்பதற்காக பல்வேறு கார்களை மாறி மாறி சென்றது என அனைத்தும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர் செய்திருந்தாலும் அதே தொழில்நுட்பங்களை வைத்து போலீசார் எங்கிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து தற்போது 3 நாளில் கைது செய்து வந்திருக்கிறார். இது ஒரு சினிமா பாணியிலே துரத்தி சென்று கைது செய்தது போல இருந்ததாக போலீசாரே நம்மிடம் தெரிவித்தார்கள். இந்த தகவல்கள் தான் தற்போது கிடைத்திருக்கிறது. ஆனால் இதற்கு அடுத்து என்ன என்றால் நிச்சயமாக ஜான் ஜெபராஜ் தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக சட்ட ரீதியாக இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. அந்த தகவல்களும் தற்போது நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம்.